நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சி கேர் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம். பணி நியமன ஆணைகளை வழங்கிய அமைச்சர் நேரு. பல்வேறு நிறுவனங்களில் தேர்வு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் KN நேரு வழங்கினார். திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு தனியார் துறையில் நியமனம் பெற்று பணி ஆணைகள் வழங்கும் வகையிலான மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இன்று சனிக்கிழமை நடைபெற்றது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான KN நேரு ஏற்பாட்டில் கேர் பொறியியல் கல்லூரியில் இன்று சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கியது. இதில் உற்பத்தித்துறை சார்ந்த முன்னணி நிறுவனங்கள் MRF, ராணா, செயின் கோபைன், TVS மோட்டார்ஸ், லூகாஸ், டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், யமஹா மோட்டார்ஸ், போஸ், மதர்சன் உள்ளிட்ட 50க்கும் மேலான நிறுவனங்கள் பங்கேற்றன. தகவல் தொழில்நுட்பத்துறையிலிருந்து விடாட்ஸ், சுதர்லாண்ட், லாரஸ் சபி, இன்விடஸ் உள்ளிட்ட 30க்கும் மேலான நிறுவனங்களும், வங்கி நிதித்துறையிலிருந்து பாரத ஸ்டேட் வங்கி, HDFC, ஆக்சிஸ் வங்கி, ஸ்ரீராம் பைனான்ஸ், திருச்சியில் உள்ளிட்ட 20க்கும் மேலான நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் படித்த பட்டதாரி இளைஞர்கள், பெண்கள் என 25,000க்கும் மேற்பட்டு கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாமில் மொத்தம் 327 நிறுவனங்களிடம் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் KN நேரு வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்வில் CEO செந்தில் வரவேற்று பேசினார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சரவணன், பெரம்பலூர் MP அருண் நேரு, மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, மாநகர செயலாளர், மாநகராட்சி மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அரசு அதிகாரிகளும், திமுக மாமன்ற உறுப்பினர்களும், கோட்ட தலைவர்களும், மாணவ மாணவிகளும் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H. பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.